උන්වහන්සේ ඔවුන් පසු කර යන්ට ඇදුසේක. அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். උන්වහන්සේ ඔවුන්ව පසු කරලා යන කෙනෙක් වගේ පෙනුණා. அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். බයිබලයේ මාර්ක් පොත 6 වෙනි පරිච්ඡය வேதத்திலே 45 ඉඳලා 51 දක්වා. வேதத்திலே மார்க்குவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனத்திலே இருந்து 51ஆம் வசனம் வரைக்கும். සිංහල කියවන්න. කියවන්න. එකනේම උන්වහන්සේ සමූහයා යවන අතර තමන්ට පළමුවෙන් ඔරුවට නැගී බෙත්සායිදාවට එගොඩට යන්ට තමන්ගේ ගෝලයන්ට සැලසූසේක. උන්වහන්සේ ඔවුන්ගෙන් වෙන් වූ පසු යාඥා කරන පිණිස කන්දට ගියසේක. සවස් වූ කල ඔරුව මුහුද මැද තිබුණේය. උන්වහන්සේ වනාහි තනියම ගොඩ සිටීසේක. සුළඟ ඔවුන්ට විරුද්ධව තිබුණු බැවින් ඔවුන් ඔරුව පැදීමෙන් හිරිහැර විඳිනවා උන්වහන්සේ දැක රෑ 4 වෙනි යාමය පමණේදී ඔවුන් වෙතට මුහුද පිට පයින් යමින් ඔවුන් පසුකර යන්නට හැදූසේක. ඔවුන් පසු කර යන්නට ඇදුසේක. அவர்களை கடந்து போகிறவளாய் காணப்பட்டார். බයිබලයේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது යේසුස් වහන්සේ ගෝලයන්ට කියනවා ඔබ එගොඩට යන්න. இயேசு கிறிஸ்து இந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள். උන්වහන්සේ කියනවා ඔබ එගොඩට යන්න. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள். 45 වෙනි වචනේ දාලා තියෙනවා. 45ஆம் வசனம் சொல்லுகிறது, ඔවුන්ව එගොඩට යන්නව පිණිස උන්වහන්සේ ඉක්මන් කළා. அவர்கள் அக்கறைக்கு செல்லும்படியாக அவர்களை இயேசு துரிதப்படுத்தினார். සිංහලෙන් කියව නැවත. එකනේම උන්වහන්සේ සමූහයා යවන අතර තමන්ට පළමුවෙන් ඔරුවට නැගී බෙත්සායිදාවට එගොඩට යන්ට තමන්ගේ ගෝලයන්ට සැලසූසේක. එගොඩට යන්නට කියලා ඉක්මන් කළා. அக்கறைக்கு செல்லும்படியாக அவசரப்படுத்தினார், துரிதப்படுத்தினார். අද මම ඔබට කියන්න කැමතියි. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், අපේ ලයිෆ් එක எங்கள் එකම ස්ටේජ් එකේ තියන්න නරකයි. எங்கள் வாழ்க்கையானது ஒரே நிலையில இருக்கக்கூடாது. හැමතිස්සම ඉතන්ඩ අවශ්‍යයි. எந்த நேரமும் நினைக்க வேண்டும், මොනවාද ඊළඟ? அடுத்தது என்ன, ඒක ඔබ ගාව තිබෙන්න අවශ්‍යයි. அது உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ඊළඟ මොනවාද? அடுத்தது என்ன, අපේ චර්ච් එකේ නෙක්ස්ට් එක මොනවාද? எங்கள் சர்ச்சிலே அடுத்தது என்ன. මේම අවුරුදු ගණන් ඉන්න නරකයි. இப்படியே வருடக்கணக்கா இருக்க கூடாது. නෙක්ස්ට් මොනවාද? அடுத்தது என்ன, මම මොනවාද කරන්නේ? நான் என்ன செய்கிறேன். ඒක තමයි යේසුස් වහන්සේ කියනවා. அதுதான் இயேசு சொல்லுகிறார், නුඹලා එගොඩට යන්න. நீங்கள் அக்கறைக்கு නෙක්ස්ට් செல்லுங்கள், ලෙවල් එකට යන්න. அடுத்த லெவலுக்கு මම செல்லுங்கள். මේ ඉන්න හැම කෙනාට කියන්න කැමති. நான் இங்க இருக்கிற எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன், ඔබගේ ජොබ් එකෙන් නෙක්ස්ට් ලෙවල් යන්න. உங்கள் தொழிலிலே அடுத்த லெவலுக்கு செல்லுங்கள். හැබැයි නෙක්ස්ට් ලෙවල් යන මොහොතේ அடுத்த லெவலுக்கு போகும் போது ඒක සිම්පල් නෙමෙයි. அது சாதாரணமானதல்ல, ඒක ලයිෆ් එකේ රිස්ක් එකක් ගන්න ඕනේ. அது வாழ்க்கையிலே ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டும். ලයිෆ් එකේ යම්කිසි දෙයකට ෆේස් කරන්න වෙනවා. வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். ඔවුන් එගොඩ යන මොහොතේ அவர்கள் அக்கறைக்கு செல்லும் பொழுது මූද රැල්ල සුළඟ පසු කරන්න අවශ්‍යයි. அவர்கள் கடலையும் காற்றையும் அலைகளையும் அவர்கள் கடந்து போக මට வேண்டும். දන්නවා නෙක්ස්ට් ලෙවල් කියන්නේ යම්කිසි බැටල් කියලා. ඒක යම්කිසි පොරබැදීමක් කියලා. எனக்கு நன்றாய் தெரியும், அடுத்த லெவல் என்று சொன்னால் அது ஒரு போராட்டத்தின் மத்தியிலே போக வேண்டும் என்று. අද මේ ඉන්න හැම කෙනාට කියන්න කැමති. இன்று இங்க இருக்கிற எல்லோருக்கும் சொல்லுகிறேன், සාමාන්‍ය ජීවිතයක් ජීවත් වෙන්න හිතන්න එපා. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ நினைக்க வேண்டாம். ඔබ හැම කෙනාට මගේ යේසුස් වහන්සේ කියනවා உங்கள் எல்லோருக்கும் என் இயேசு சொல்லுகிறார், ඔබගේ ජොබ් එකේ නෙක්ස්ට් ලෙවල් යන්න කියලා. உங்கள் ஜாபிலே அடுத்த லெவலுக்கு போக ඔබගේ முடியாது. බිස්නස් එකේ නෙක්ස්ට් ලෙවල් යන්න කියලා. உங்கள் வியாபாரத்திலே அடுத்த லெவலுக்கு போக ඔබගේ முடியாது. නිවසේ නෙක්ස්ට් ලෙවල් යන්න කියලා. உங்கள் வீட்டிலே அடுத்த லெவலுக்கு போக ඔබගේ முடியாது. ඔබගේ වාහන වලින් නෙක්ස්ට් ලෙවල් යන්න உங்கள் කියලා. வாகனங்களிலே அடுத்த லெவலுக்கு போகும்படியாக உங்களுக்கு என்ன படிப்பு இருக்கோ அந்த படிப்பை விட இன்னொரு லெவல்ல நீ படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ඔබට දැන් තිබෙන වත්කම් මොකද්ද, ඉගෙනීම මොකද්ද, ඒ ලෙවල් එකට වැඩිය අනිත් ලෙවල් එකට යන්න කියා දෙවියන් වහන්සේ පවසනවා. எந்த அளவுக்கு நீ மேல போறியோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வு உண்டு. කෙතරම් ඔබ උඩට යනවද, එතරම් ඔබට උසස්කම් තිබෙනවා. உன்னை அனுப்புறது ஆண்டவர். ඔබව යවන්නේ දෙවියන් වහන්සේ. ஆனா நீ பயம் இல்லாம நீ போகதா இருக்கு. එම නිසා ඔබ බය නැතුව යන්නයි තිබෙන්නේ. ஆண்டவர் சொல்றாரு போன்னு. දෙවියන් වහන්සේ කියනවා යන්න කියා. அப்படினா எதுக்கு முகம் கொடுக்க ஆயத்தமாக? එහෙමනම් ඕන දෙයකට මුහුණ දෙන්න සූදානම් நான் වන්න. வித்தியாசமான ஒரு வியாபாரத்துல கை வச்சேன். මම වෙනස් ආකාර වෙනස්
ව්‍යාපාරයකට අත තබුවා. கடந்த செப்டம்பர் மாதம் ගිය සෙප්තැම්බර් මාසේ அக்டோபர் மாதத்துல ඔක්තෝබර් මාසේ அந்த 4 பிசினஸும் ஒரு வித்தியாசமானது. ඒ ව්‍යාපාර අතරම වෙනස් ஆனா ආකාරයි. லைஃப்ல ரிஸ்க் தான். එබැයි ජීවිතේ යම් රිස්ක් එකක් තමයි. கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காம போயிடும். බැයි නැත්තම් නැතුව යයි. ஆனா ஒரு புதுசான உண்டு. එනමුත් අලුත් දෙයක්. ஆனா நம்பி அதுல கால் வச்சேன். ඇදහිල්ල තබාගෙන කකුල ஏன்னா තිබා. லைஃப்ல ரிஸ்க் எடுக்காட்டி ඒක වල ලයිෆ් එකේ රිස්ක් ගන්න නැත්තම් எல்லாமே சின்னதா தான் கிடைக்கும். හැමදේම ලැබෙන්නේ පොඩ්ඩයි. ஆனா லைஃப்ல ரிஸ்க் எடுப்பதுதான் ලයිෆ් එකේ රිස්ක් එක ගන්නවා නම් உனக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ඔබට ලොකු ආශිර්වාදය ලැබෙන්නේ. சீசர்கள் போக ஆரம்பித்தார்கள். ගෝලයන් යන්නට පටන් ගත්තා. ஆனா பாதி போக நேரத்துல භාගයක් දුර යන මොහොතේදී குணாட்டு புயல் உன் 3 துண்ணா அவர்கள் முகம் கொடுத்தார்கள். உன் இஸ்ராட் எண்டவே அவருக்கு முன்னால் செல்ல முடியாது. ඉස්සරහට යන්න බැරි ප්‍රශ්න முன்னால் போக முடியாத ஒரு பிரச்சனை බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. 48 වෙනි වචනේ 48வது வசனத்தில කියවන්න. සුළඟ ඔවුන්ට විරුද්ධව තිබුණු බැවින් ඔවුන් ඔරුව පැදීමෙන් ඉරිහැර විඳිනවා. උන්වහන්සේ දැක උන්වහන්සේ දැක්කා. அவர் கண்டார். උන්වහන්සේ දැක්කා. அவர் கண்டார். ඔවුන් පදින එක අමාරුවෙන් ඔරුව පදින එක දැක්කා. அவர் தண்டு வலிப்பதிலே வருத்தப்படுவதை அவர் கண்டார். ඔබගේ ජීවිතයේ අමාරු වෙන මොහොතේ උන්වහන්සේ දකි. உங்கள் வாழ்க்கையிலே கூட வருத்தப்படுகிற வேளையிலே அவர் காண்பார். සමහර වෙලාවට මේ චර්ච් එකේ ප්‍රශ්නයක් එනවා උන්වහන්සේ දකි. சில நேரங்களில் இந்த ஆலயத்திலே ஒரு பிரச்சனை வருகிறதா அவர் காண்பார். මම යම් කිසි ලයිෆ් එකේ රිස්ක් එකක් කරන මොහොතේ උන්වහන්සේක දකි. நான் என் வாழ்க்கையிலே ரிஸ்க் எடுத்து அதை செய்யும் பொழுது அவர் காண்பார். උන්වහන්සේ යන්න කිව්වා. அவர் போக சொன்னால் අනිවාර්ය උන්වහන්සේ දකි. கட்டாயம் அவர் காண்பார். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. යේසුස් වහන්සේ මූද මත උන්වහන්සේ ඇවිදගෙන ආවා. இயேசு கிறிஸ்து கடலின் மேலே அவர் நடந்து கொண்டு வந்தார். උන්වහන්සේ මූද මත ඇවිදගෙන ආවා. அவர் கடலின் மேலே நடந்து வந்தார். ඒ ඔරුව ළඟ එන මොහොතේ அந்த படகு அருகிலே வரும் பொழுது උන්වහන්සේ පසු කරලා යන කෙනෙක් වගේ හිටියා. அவர் கடந்து போகிறவராய் காணப்பட்டார். දැන් අපිට පේනවා இப்பொழுது நமக்கு தெரிகிறது ඇයි යේසුස් වහන්සේ දැන් පසු කරලා යන්නේ? ஏன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது கடந்து போகிறார். මට මේක තමයි කතා කරන්න අවශ්‍ය. எனக்கு இதைத்தான் உங்களுக்கு பேச வேண்டியதா இருக்கிறது. இடத்துல සිලකඩේ வாழ்க்கையில මේ ස්ථානයේ බොයාගේ ජීවිතේ பிரச்சனையோடு இருக்கீங்க. ප්‍රශ්නයක් සමග සිටින්නේ. குழப்பங்களோடு இருக்கீங்க. කැළඹිලිතාවයෙන් සිටිනවා. ஆனா ஆண்டவர் கடந்து போகிறவர் போல் காணப்படுகிறார். එනමුත් දෙවියන් වහන්සේ පසු කර යන්න ආත්මෙන් දකිනවා. எதுவுமே அவர் செய்யாதது போல කිසිම දෙයක් එයා කරන්නේ නැති විදියට அவர் அப்படியே போறது போல இருக்கா. එතුමා ඒ ආකාර යනවා වගේ ඉන්නවා. சில நேரம் நாங்க பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது සමහරක් විට අපි ප්‍රශ්නට මූණ දෙන මොහොතේදී ஆண்டவர் காணாதவர் போல போய் கொண்டிருப்பது போல எங்க வாழ்க்கையில இருக்கும். දෙවියන් වහන්සේක ගණන් ගන්න නැතුව යන ආකාර අපගේ ජීවිතේ තිබේ. இந்த நேரத்துல சில ரகசிய பிரச்சனைகளோடு இந்த இடத்துல சிலர் வந்திருக்கீங்க. මේ ස්ථානයේ බොහෝ සිටිනවා රහස්‍යතික බොහෝ ප්‍රශ්න සමග. உங்க வாழ்க்கையில ரகசியமாய் அழுது கொண்டிருக்கீங்க. ඔබගේ ජීවිතේ රහස්‍යතිව ඔබ අඬා වැළපින් சில සිටිනවා. பிரச்சனைக்கு முகம் கொடுக்கீங்க. සමහර ප්‍රශ්න වලට ඔබ මූණ දෙනවා. ஏன் ஆண்டவர் இதுக்கு உதவி செய்யறாங்க இல்ல? ඇයි ස්වාමින් වහන්සේ මේකට මට උදව් ஏன் කරන්නේ இந்த නැත්තේ? பிரச்சனைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறாங்க இல்ல? ඇයි මේ දෙයට මට පිළිතුරු දෙන්නේ නැත්තේ? அவர் கடந்து போகிறவர் போல இருக்கிறார். එතුමා පසු කර යන්නාත්මෙන් සිටිනවනේ. எந்த பதிலும் இல்லையே. කිසිම පිළිතුරක් නැහනේ. இந்த இடத்துல මේ ස්ථානයේ ஒரு உதவியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. කිසිම උපකාරයක් නැති අවස්ථාවක්. ஒருவேளை இந்த இடத்துல உங்க வீடு வெள்ளத்தினால் மூழ்கி இருக்கலாம். සමහරක් විට ඔබගේ නිවස ගංගවතුරට අසුවිස් වෙන්න පුළුවන්. எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கலாம். සියල්ල ඔබ අයිමි කර ඉන්න පුළුවන්. சிலருடைய வீடுகளை நான் பார்த்தேன். සමහර අයගේ නිවස මම බැලුවා. கூரை கூட தெரிவதில்லை. වහල පවා පේන්නේ නැහැ. கூரை கூட தெரிவதில்லை. වහලේ පවා පේන්නේ නැහැ. எல்லாம் இழந்து போயிருக்க. සියල්ල අයිමි වී ஏன் තිබෙනවා. ஆண்டவர் இப்படி செய்தார்? ඇයි දෙවියන් වහන්සේ මේක කළේ? ஆண்டவரே இதை பார்க்கவில்லை. ස්වාමීන් වහන්සේ මේක බැලුවේ නැත්තේ? அப்படியாய் நீ நினைக்கலாம். එහෙම ඔබ හිතන්න පුළුවන්. ஆண்டவர் நீ படுகிற கஷ்டத்தை பார்த்து தான் வந்தார். දෙවියන් වහන්සේ ඔබ විඳින්නා වූ අමාරුකම දැකලා තමයි ආවේ. ஆனால் එනමුත් இந்த இடத்துல அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ඒ ස්ථානයේදී පසු කර යන්නාත්මෙන් එතුමා පෙනුණා. ஆனால் එනමුත් அவர் கடந்து போகவில்லை. එතුමා පසු කර ගියේ නැහැ. அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டாலும் එතුමා පසු කර යන්නාත්මෙන් දුටුවත් හරි அவர் கடந்து போகவில்லை. එතුමා පසු කර ගියේ නැහැ. ராத்திரிமா கேண்ட කැමති. දෙරවිලේ නම් சொல்ல ඔබට விரும்புகிறேன். පේන්න පුළුවන්. நீங்கள் காணலாம். ඔබට ප්‍රශ්න මේම තියෙන මොහොතේ உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ පසු කරලා ගිය වගේ පේන්න පුළුවන්. தேவன் கடந்து போகிறவரை போல உங்களுக்கு தெரியலாம். තුන් මාස පසු කරලා ගියේ නෑ. ஆனால் அவரோ கடந்து போக
போகவில்லை. පසුකල ගියේ නෑ. அவரோ கடந்து போகவில்லை. අද උන්වහන්සේ පසුකල ගිය වගේ පෙනුනත් இன்று கடந்து போகிறதை போல இன்று காணப்பட்டாலும் එහෙනම් ඔබට තමයි ආස්කමක් සිදු වෙන්න යන්නේ. அப்படி என்றால் அந்த அற்புதம் உங்களுக்கு தான் நடக்க ඔබට போகிறது. ආස්කමක් සිදු වෙන්න යනවා. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. බාධයක් කරන්න යනවා. பெரிய ஒரு ஒன்றை செய்ய ඔබගේ போகிறார். වේදනා මැදේ ලොකු ආස්කමක් සිදු වෙන්න යනවා. உங்கள் வேதனை மத்தியில் ஒரு பெரிய அற்புதம் ඔබ காண போகிறது. කුණාටුවට අසු වෙලා ඉන්න පුළුවන්. நீங்கள் புயலுக்கு அகப்பட்டிருக்கலாம். දෙවියන් වහන්සේ කොහමද පසුකල යන්නේ? தேவன் எப்படி கடந்து போவார்? දෙවියන් වහන්සේ ඔබ අත්හැරලා යන්නේ නෑ. தேவன் உங்களை கைவிட மாட்டார். මේ නමස්කාර දෙවියන්ට ඇවිල්ලා සිටින ඔබට උන්වහන්සේ පසුකල ගිය වගේ පේන්න පුළුවන්. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அவர் கடந்து போகிறவரை போல காணப்படலாம். නමුත් උන්වහන්සේ පසුකල යන්නව දෙවියන් වහන්සේ නොවේ. ஆனால் அவரோ கடந்து போய் காணப்படுகிறவர் அல்ல. මම මේ රාත්‍රී ගැන කැමති. இந்த இரவிலே நான் சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේ මාව අත්හැරියාද? தேவன் என்னை මම கைவிட்டாரோ? මේ ප්‍රශ්නෙන් ඉන්නවා නේද? நான் இந்த பிரச்சனையில ඇයි இருக்கிறேன். මේ වේදනාවෙන් ඉන්නේ? ஏன் இந்த வேதனையில මේ இருக்கிறேன்? ප්‍රශ්නේ ඉවර වෙන්නේ இந்த නැද්ද? பிரச்சனை முடியாதோ? ආස්කම් සිදුුන්නේ නැහැ. அற்புதம் நடக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ගිය වගේ ඇති. தேவன் போனது போல இருக்கலாம். ඔව් දෙවියන් වහන්සේ ඔබට ආස්කම් කරා. ஆனால் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். සුගන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். බයිබලේ සඳහන් කළ දේ වරින. வேதம் சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේ මෙතන ආපු කාම தேவன் இந்த இடத்துக்கு வந்ததுமே ආස්කම් සිදු වෙන්න ඕනේ. அற்புதம் நடக்க வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේ පසු කරලා ගිය වගේ ඇති. ஆனால் தேவன் கடந்து போனது போல මගේ இருக்கும். ලයිෆ් එකේ என் வாழ்க்கையில ප්‍රශ්න ඇවිල්ලා பிரச்சனை வந்து අවුරුදු දෙකක් තුනක් 2-3 வருடங்கள் ඒ ප්‍රශ්නේ ඉවරුනේම නැහැ. அந்த பிரச்சனை முடியவே இல்லை. දෙවියන් වහන්සේ පසු කරලා ගිය වගේ තිබුණා. தேவன் கடந்து போனது போல இருந்தது. හැබැයි දෙවියන් වහන්සේ මට ආස්කමක් කළා. ஆனால் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். කාටත් දෙන්න බැරි දෙයක් මට දෙවියන් වහන්සේ ලබා දුන්නා. யாருக்குமே கொடுக்க முடியாததொன்றை தேவன் எனக்கு අද கொடுத்தார். රාත්‍රී දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්න යනවා. இன்று தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க நீ போகிறார். நினைக்கிற விதமாய் அற்புதம் நடக்காது. ඔබ හිතන ආකාරයට ආස්කම් සිදුවන්නේ நீ නැහැ. நினைக்காத பக்கமாய் கர்த்தர் அதிசயம் செய்வார். ඔබ නොසිතන පැත්තකින් දෙවියන් වහන්සේ தேவன் ආශිර්වාද அப்படிப்பட்ட ஒரு කරයි. தேவனா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ආකාර நீ දෙවියන් நினைக்காத වහන්සේ ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வார். ඔබ සිතපු නැති දෙයක් දෙවියන් වහන්සේ நீ ඔබගේ உன் ජීවිතේ வாழ்க்கையில කරයි. பல அசைவுகளை நடுக்கங்களை பார்க்கலாம். ඔබගේ ජීවිතේ බෝල සෙලවීම ඔබ දකින්න நீ පුළුවන්. ஒரு பயத்துல இருக்கலாம். ඔබ යම් බයෙන් ඉන්න පුළුවන්. நான் சொல்ல விரும்புகிறேன். මම කියන්න කැමති. கடவுள் உன்னை கடந்து போகிறவர் போல் இருக்கலாம். දෙවියන් වහන්සේ ඔබ පසු කර යන්නත් என் லைஃப்ல பிரச்சனை வந்துட்டு இருக்கலாம். මාගේ ජීවිතේ ප්‍රශ්න ආව කියක් කියන්න ஆனால் පුළුවන්. தேவன் உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். එනමුත් දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතයට ආස්කම් කරන්න வேதம் බලවන්තයි. சொல்லுது බයිබලේ සඳහන් කරනවා. சீசர்கள் பயந்தார்கள். බෝලයන් බය වුණා. இயேசு கடந்து போகும் பொழுது යේසුස් වහන්සේ පසු කර යන මොහොතේදී இயேசு சொன்னாங்க பயப்படாதீங்க. යේසුස් වහන්සේ කිව්වා බය அது වෙන්න நான் தாண்டு சொன்னார். ඒ මමයි. அவர் படகுல ஏறி உடனே එතුමා ඔරුවෙන් නැග්ග විගස. காற்றும் புயலும் நின்றது. ඒ වගේම සුළඟද ඒ වගේම කුණාටුව නතර වුණා. அந்த வசனம் சொல்றது මේ බයිබලේ සඳහන් වෙනවා. அவர்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ එතුමා කොයි ස්ථානෙට அவர்கள் යන්න எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ ඔවුන් කොයි ස්ථානෙට යන්නට අවශ්‍යද? அந்த இடத்திற்கு ඒ ස්ථානෙට மிக சீக்கிரமாய் போய் சேர்ந்தார்கள். තාම සෙනිකව ගියා. ஆண்டவர் உன் வாழ்க்கையில இன்னைக்கு வர போகிறார். අද ඔබගේ ජීවිතයට දෙවියන් වහන්සේ එන්නට உன்னுடைய යනවා. அற்புதங்கள் சீக்கிரம் நடக்க போகிறது. ඔබගේ ආස්කම් ඉතාමත් සීක්‍රයෙන් වෙන්නට යනවා. சீக்கிரம் நடக்க போகிறது. ඉතා සීක්‍රයෙන් වෙන්නට යනවා. ஒரு வருஷத்துல நடக்க வேண்டியதை கர்த்தர் ஒரு மாசத்துல செய்வார். අවුරුද්දකින් සිදු වෙන්නට යුතු දේ දෙවියන් වහන්සේ මාසකින් කරයි. லேட்டா போனது போல இருக்கலாம். ප්‍රමාද වුණා වගේ තිබෙන්න පුළුවන්. பைபிள் சொல்லுது බයිබලේ සඳහන් அவர் වෙනවා. படகுல ஏறிய உடனே එතුමා ඔරුවට නැග්ග විගස. படகு மிக சீக்கிரமாக ඔරුව ඉතා සීක්‍රයෙන් படகு கரையை போய் சேர்ந்தது. ඒක එගොඩකින් නැවතුණා. கர்த்தர் உங்களை அடுத்த நிலைகளுக்கு மிக சீக்கிரமாய் கொண்டு போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබලාව අනිත් ස්ථාවරයට ඉතා සීක්‍රයෙන් ගෙන යයි. கடவுள் உங்களை அடுத்த நிலைகளுக்கு சீக்கிரமாய் கொண்டு போகிறார். අනිත් ස්ථාවරයට දෙවියන් වහන්සේ ඉතා සීක්‍රයෙන් இந்த இடத்துல கர்த்தரை பற்றி சொல்லுறேன். මේ ස්ථානයේ ඉන්න සියලු දෙනාට මම இந்த කියනවා. கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு விசுவாசம் உண்டு பண்ணுங்க. මේ දේමේ තුල මහත් වූ ඇදහිල්ලක් ඔබ ඇති කරගන්න. இந்த மாதத்துக்குள்ள මේ මාසයට இந்த கிழமைக்குள்ள මේ සුමානකරින් கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். දෙවියන් වහන්සේ ඔබට ආස්කමක් කරයි. நீ நினைக்காத ஒரு அற்புதம் நடக்கும். ඔබ හිතන්නේ නැති ආස්කමක් සිදු நீ වෙයි. நினைக்காத ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். ඔබ හිතන්නේ නැති සතුටක් ඔබට ලැබෙයි. ஒரு பெரிய மகிழ்ச்சி. ඉතා විශාල ප්‍රීතියක්. உன்னுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிற அளவுக்கு ඔබගේ ආදවත ප්‍රීති වෙන්න ආත්මය. பைபிள் சொல்லுது බයිබලේ සඳහන් அவர்கள் වෙනවා. ஆச்சரியப்பட்டார்கள். ඔවුන් විස්මයටපත් වුණා. 51 வசனம் சொல்கிறது 51 වෙනි වචනය කියනවා. அவர்கள் இருந்த படகில் ஏறினால் அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிக பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ඔව් හිටියව
ඔරුවට එතුමා නැග්ගා. අතිශයින් විස්මඩපත් වුණා. ඔබ විස්මඩපත් වෙයි. ඔබ நீ அதிசயமாயிருப்பாய். நீ ஆச்சரியப்படுவாய். ඔබ විස්මයටපත් වේ. ඔබ විස්මඩපත් වෙයි. நீ ஆச்சரியப்படுவாய். ඔබ විස්මඩපත් நீ වෙයි. ஆச்சரியப்படுவாய். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். මම ඔබට යේසුගේ නාමයෙන් කියන්නම්. நிறைய பேர் இந்த கிழமை ஆச்சரியப்படுவீர்கள். මේ සතියේදී බොහෝ අය විස්මයටපත් වෙන්න நிறைய යනවා. பேர் இந்த மாசம் මේ ஆச்சரியப்படுவீர்கள். මාසේ බොහෝ දෙනෙක් විස්මයටපත් වෙන්න යනවා. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස්ගේ නාමයෙන් வெள்ளத்துக்கும் புயலுக்கும் அகப்பட்ட நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். සංවත්තුරට අසුනා ඔබ විස්මයටපත් වෙයි. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். අත්තට මුහුණ දුන්නා ඔබ විස්මයටපත් වෙයි. எது காற்றுக்கு ඔබට විරුද්ධව මෙන්න වූ සුළඟට அவமானங்களுக்கு முகம் கொடுத்த நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். නින්දාවට මුහුණ දුන්නා ඔබ විස්මයටපත් වෙයි. தோல்வி அடைந்த நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். පරාජයටපත් වුණා ඔබ විස්මයටපත් වෙයි. வெட்கப்பட்ட நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். ලැජ්ජාවටපත් වුණා ඔබ විස්මයටපත් වෙයි. அவர் கடல் நடுவிலே ஆச்சரியப்பட வைத்தார். එතුමා මූදේ මැද විස්මයටපත් කරුවා. ஆள் கடல்ல ஆச்சரியப்பட வைத்தார். මූදේ විස්මයටපත් වෙන්න இன்றைக்கு තබුවා. அதே தேவன் இந்த இடத்துல இருக்கா. අද එවැනි දෙවියන් වහන්සේමයි මේ ස්ථානයේ සිටින්නේ. புத்துமடப்பத் வேண்டும் உன் வாசத்தை பாரு. உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். பாடுவேன். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். தேவியன் மாசுபாமத்தை கிருவனே. தேவன் உங்களை மறக்கவில்லை. தேவியன் மாசுபாமத்தை கிருவனே. தேவன் உங்களை மறக்கவில்லை. உன் வாசித்தா புதும தேவிகனே. அவர் மிக புதுமையான தேவன். வாசித்தா புதும தேவிகனே. அவர் மிக புதுமையான தேவன். நீ விழுந்து போயிருக்கலாம். ඔබ වැටී සිටින්න පුළුවන්. உன்னை பார்க்க அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ඔබ බලන අය ඔබ බල විශ්මයටපත් நீ වෙයි. சாதாரணமா இருப்பதில்லை. ඔබ සාමාන්‍යයෙන් ඉන්නේ නැහැ. நீ அழிய வேண்டிய ஒரு ஆள். ඔබ විනාශ වෙන්නට යුතු එක්කෙනෙක්. நீ ஆழ்கடலே மூழ்க வேண்டிய ஒரு ஆள். ඔබ මහා මූදේ ගිලින්නට යුතු එක්කෙනෙක්. உண்ட பயணத்துல தோல்வி அடைய வேண்டிய ஒரு ஆள். ඔබගේ ගමනේදී පරාජයට වෙන්නට යුතු එක්කෙනෙක්. ஆனா ஆண்டவர் එනමුත් දෙවියන් වහන්සේ உன்னை தூக்கி வைப்பார். ඔබ උසුලා තබයි. உன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு நீ நினைக்கலாம். ඔබගේ ජීවිතේ සියල්ල ඉවරයි කියලා ඔබ හිතන්න පුළුවන්. ஆனா ஆண்டவர் உன்னை அனுப்பினால் එනමුත් දෙවියන් වහන්සේ ඔබව යවනවා නම් அவர் உன்னை மூழ்க விட மாட்டார். එතුමා ඔබව ගිලින්නට තබන්නේ නැහැ. என் ஆண்டவர் சும்மா உன்னை கடந்து போக மாட்டார். දෙවියන් වහන්සේ නිකන් ඔබව පසු කර යන්න කියලා කියන්නේ නැහැ. உன்னுடைய வியாபாரத்தை, உன் தொழிலை, ඔබගේ ව්‍යාපාරය, ඔබගේ රස්සාව, உன் பணத்தை, ඔබගේ මුදල්, உன் நண்பர்களை ඔබගේ මිත්‍රයන් நீ சார்ந்திருக்காதே. ඔබ ඒ කරේ ඔබ විශ්වාසය තබන්න එපා. உன் කෙරේ ඇලුම් වෙලා සිටින්න එපා. ඔවුන් කරේ ඇලුම් වෙන්න එපා. දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. தேவனை விசுவாசியுங்கள். දෙවියන් වහන්සේ අමුයෙන් විශ්වාස කරන්න. தேவனை பச்சையாய் நம்புங்கள். මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் මව උසස් කරයි. அவர் என்னை உயர்த்துவார். මව උසස් කරයි. என்னை உயர்த்துவார். හැමතිස්සෙම මේක හිතන්න. இந்த நேரம் இதை நினைங்க. මගේ දෙවියන් වහන්සේ හිත ඔබගේ දෙවියන් වහන්සේ හිතන්න. உங்கள் தேவனை நினைங்கள். දෙවියන් වහන්සේ හැමතැනම සිටිනවා. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். මම මෙයාව බලන වෙලාවේ பாஸ்டர் என்னை பார்க்கும் பொழுது මෙයාටත් මටත් අතර ඉඩ තියෙනවා. எனக்கும் போதகருக்கும் இடையில இடைவெளி இருக்கிறது. මම මෙයාව නෙවෙයි බලන්නේ. போதகர் என்னை அல்ல பார்ப்பது. මෙතන උලංග තියෙනවා. இந்த இடத்துல காற்று இருக்கிறது. උෂක මෙතන උලංග තියෙනවා. இந்த இடத்துல காற்று இருக்கிறது. මේ උලංගේ මම දෙවියන් වහන්සේ දකිනවා. இந்த காற்றினூடாக நான் தேவனை காண்கிறேன். විෂන්ස් එන්නේ. දර්ශනවල් පේන්නේ. தரிசனங்கள் விளங்குகிறது. මැද තමයි පේන්නේ. அதிலே நடு மையம் தான் விளங்குகிறது, நடுப்பகுதி. මම මැද බලනවා. நான் நடுவில் பார்க்கிறேன். මම දෙවියන් වහන්සේ දකිනවා. நான் தேவனை காண்கிறேன். මම කෙනෙක්ව බලන මොහොතේ நான் ஒருவரை பார்க்கும் பொழுது දෙවියන් වහන්සේ බලනවා. தேவனையே பார்க்கிறேன். මම පිටිය බලලා නෙවෙයි යාක්ෂා ගන්නේ. நான் செவரை பார்த்தால ஜெபிப்பது. මට පිටියට මැද මේ උලංගුල මම දෙවියන් වහන්සේ දකිනවා. செவற்றுக்கும் எனக்கும் நடுவில் இந்த காற்றினூடாக நான் தேவனை காண்கிறேன். මැස්සල යාක්ෂා කරනවා. நான் கண்ணை திறந்து ஜெபிப்பேனாய். කෙනෙක් ඉන්න වගේ හිතනවා. ஒருவர் இருப்பது போல நான் உணர்வேன். දේවன் இருப்பது போல தேவன் இருப்பது போல நான் நினைப்பேன். උරුවාකි පාර. මවලා බලන්න. දේවන උරුවාකි පාර. දෙවියන් වහන්සේ ඔබම මවලා බලන්න. කඩවල වච්චි පාර. දෙවියන් වහන්සේව තබලා බලන්න. அவர் என்னோடு கூட இருக்கா. එතුමා මා සමග සිටිනවා. දෙවියන් වහන්සේ පමණක් ඔබගේ ජීවිත විශ්වාස කරන. தேவனை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசியுங்கள். ඔබගේ තනි වුණා වූ ජීවිතේ ඔබව පසු කරලා යන්න පුළුවන් කෙනෙක් උන්වහන්සේ පමණයි. உங்கள் தனிமையான வாழ்க்கையிலே உங்களை கடந்து போகக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அவர் மாத்திரமே. උන්වහන්සේ අද ඔබ ළඟට ඇවිල්ලා ඉන්නේ ආම්බෙන් නෙවෙයි.
இன்று அவர் අලුතුවක් ලෙස නොවේ. இன்று உங்களுக்கு அருகிலே வந்திருப்பது அதோ ஏதோ எதிர்ச்சியாய் அல்ல, அது ஒரு காரியத்தினால் அல்ல. උන්වහන්සේ ඇවිල්ලා එන්නේ ආස්කමක් කරන්නව පිණිස. இன்று அவர் வந்திருப்பதே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக. The God මෙතන ආස්කම් කරයි. இன்று தேவன் இந்த இடத்திலே அற்புதம் செய்வார். මම මෙතන මට පේනවා. எனக்கு தெரிகிறது இந்த இடத்துல අද රාත්‍රී වෙන්න ඉස්සලා මට ආස්කම් වෙයි. இன்று இரவுக்கு முன்பதாகவே எனக்கு அற்புதம் நடக்கும். ඒක මගේ faith එක. அது என் விசுவாசம். මම God එක්කමයි කතා කරන්නේ. நான் தேவனோடு அப்படித்தான் பேசுவேன். God හැමතැනම ඉන්නවා. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ඒ God මට ඒ ආස්කම් කරයි. அந்த தேவன் எனக்கு அந்த அற்புதத்தை செய்வார். ඔබගේ අත්තිවාම් සෙලවිලා ඇති. உங்களுடைய அஸ்திபாரங்கள் அசைந்திருக்கலாம். ඔබගේ අම්මා තාත්තා සෙලවිලා ඇති. உங்கள் தாய் தகப்பன் அசைந்திருக்கலாம். ඔබගේ boyfriend girlfriend ඔබගේ husband wife සෙලවිලා ඇති. உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அதே போல கணவன் மனைவி நீங்கள் அசைந்திருக்கலாம். නමුත් God தேவனோ ඔබව සෙලවෙන්න දෙන්නේ. உங்களை அசைய வைக்க மாட்டார். උන්වහන්සේ පමණයි ඔබට උදව් කරන්නේ. அவர் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்வார். ඔබගේ අම්මට ඔබේ පාවුන කෙනෙක් වෙන්න පුළුවන්. உங்கள் தாய்க்கு நீங்கள் வெறுக்கப்பட்டு வேண்டாம் என்று உதறினவளா இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் தேவனோ උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මට නුඹ අවශ්‍යයි කියලා. எனக்கு நீ தேவை. එසේකෙල් පොතේ ලස්සන වචනක් තියෙනවා. எசேக்கியேல் புத்தகத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு. 16 පරිච්ඡය 16வது அதிகாரம். මම කියලා ආක්ෂාංගට කැමතියි. நான் அதை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். මේ ජීවිත ගැන එතන සඳහන් කරලා තියෙනවා. நம் வாழ்க்கை குறித்து இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது. එසේකෙල් 16 4 පදය. எசேக்கியேல் 16:4 නුඹේ උපන් දවසේදී නුඹ උපන් කල නුඹේ පෙකෙනේ වැල කැපුවේවත් පිරිසුදු කිරීමට නුඹ වතුරෙන් නැවුවේවත් නුඹට ලුණු කොහෙත්ම කොයිමත් ගැව්වේවත් රෙදි එතුවේවත් නැත. නැත. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எறிந்து விடப்பட்டாய். සිංහලෙන් නුඹට අනුකම්පා කොට මේවායින් එකක්වත් නුඹට කරන ලෙස කිසි ඇසක් නුඹට දයා නොවීය. නුඹ උපන් දවසේදී නුඹේ ප්‍රාණය පිළිකුල් එකක් ලෙස සලකා නුඹ කෙතේ දමනු ලැබුවේය. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்க உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்க உன்னை பார்த்து பிழைத்திருந்து என்று சொன்னேன். සිංහලෙන් මම නුඹ ළඟින් යන විට නුඹ ලේවල වැතර ඉන්නවා දැක නුඹ නුඹේ ලේවල වැතර ඉඳෙද්දී ජීවත් වෙන්නයි නුඹට කීවෙමි. එසේය ජීවත් වෙන්නයි නුඹේ ලේවල වැතර ඉඳෙද්දී නුඹට කීවෙමි. ගිය අවුරුද්දේ මතුගම්මේ එක කැලෑවකට එක ගස් තියෙන තැනට එක අම්මා කෙනෙක් වදපු පොඩි பபைக்வ விசிக்கலா கீழே இந்த வருடத்திலே மத்துகமை என்கிற இடத்திலே காட்டு பகுதியிலே பிறந்த பச்சை குழந்தை பாலகனை அப்படியே காட்டிலே வீசி விட்டு சென்றிருந்தார். அநேக காகங்கள் கூடி இருந்தபடியினாலே என்ன என்று ஜனங்கள் போய் பார்த்தார்கள். ஒரு சிறு குழந்தை கத்திக் கொண்டிருந்தது. இந்த கதை அந்த இடத்திலே நடந்திருந்தது. அந்த குழந்தையின் தொப்புள் கொடி கூட அறுக்கப்படவில்லை. தாயுடைய தொப்புள் கொடியை அறுத்துக் கொண்டாள். அம்மா பாபாගේ பெக்கின் விலை கැපුවේ தாய் தன்னுடைய குழந்தையினுடைய தொப்புள் கொடியை அறுக்கவில்லை. දරුවව පිරිසුදු කෙරුවේ නැහැ. அந்த குழந்தையை சுத்தகரிக்கவும் இல்லை. යාව නැවුවේ නැහැ. அவளை குளிப்பாட்டவும் இல்லை. ලුණු වලින් සේදුවේ නැහැ. உப்பினாலே கழுவவும் இல்லை. බයිබලයේ සඳහන් කර දෙන වචනය வேதம் சொல்லுகிறது வார்த்தை. පස්වෙනි වචනය නුඹ නිර්වස්ත්‍රව සිටියා. நீ நிர்வாணமாய் இருந்தாய். එදි වලින් නුඹ එතුවේ නැහැ. உன்னை துணிகளினாலே சுத்தப்படவும் නුඹ இல்லை. ඉපදුන දවස නුඹ පිල්කුල් ලෙස නුඹ සිටුවා. நீ பிறந்த நாளிலே
உன்னை அருவருப்பென்று නුඹට எண்ணினப்பட்டாய். අනුකම්පාව කවුරුත් කෙරුවේ නැහැ. உனக்கு மனதுருக இரக்கம் காட்ட யாருமே නුඹට இல்லை. අනුකම්පා කරන්න කිසිම ඇසක් තිබුණේ නැහැ. உனக்கு இரக்கம் காட்ட எந்த கண்களும் இல்லை. නමුත් 6 වෙනි වචනේ ஆனால் 6ஆம் මේ வசனம் මැරීගෙන ඉන්නා විටදී இப்படி மறித்திருக்கும் பொழுது මම ඒ ස්ථානයේ ඇවිදගෙන සිටියා. நான் அந்த இடத்திலே கடந்து போய் මම கொண்டிருந்தேன். ඇවිදගෙන සිටියා. நான் நடந்து இருந்தேன். நடந்து கொண்டிருந்தேன். நடந்து கொண்டிருக்கிறேன். මම ඇවිදගෙන සිටියා. நான் நடந்து கொண்டிருக்கிறேன். මේ රාත්‍රී දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ ඇවිදිනවා. இந்த இடத்திலே கூட இந்த இரவிலே අද தேவன் ඔබ நடக்கிறார். තනියෙන් ඉන්න එක උන්වහන්සේ දකිනවා. இன்று நீங்கள் தனிமையா இருப்பதை அவர் අද උඹ காண்கிறார். ආදරේ කඳුලෙන් ඉන්න එක උන්වහන්සේ දකිනවා. அநேகர் கண்ணீரோடு இருப்பதை காண்கிறார். ලැජ්ජාවට පත් වෙලා ඉන්න එක උන්වහන්සේ දකිනවා. வெட்கப்பட்டிருப்பதை அவர் காண்கிறார். නිර්වස්ත්‍ර වෙලා ඉන්න එක දකිනවා. நிர்வாணமா இருப்பதை அவர் காண்கிறார். නින්දාව අපාස ලක් වෙලා ඉන්න එක දකිනවා. நிந்தைக்கும் அவமானத்துக்கும் அகப்பட்டிருப்பதை ආයන அவர் වචනෙන් காண்கிறார். වාස කියනවා. 6ஆம் வசனம் මම சொல்கிறது, ඇවිදින විටදී நான் நடக்கும் பொழுது නුඹ පසු කරන විටදී உன்னை கடந்து போகும் නුඹ பொழுது පෑගෙන පිණිස සිටියා. நீ மிதிக்கப்பட අද ஏதுவாயிருந்தாய். මිනිස්සු පෑගෙන තරමට இந்த மனிதர்கள் மிதிக்கத்தக்கதாக ඔබගේ ජීවිතේ තියෙනවා. உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. නමුත් මගේ දෙවියන් වහන්සේ අද උපදේශ බල්ලා කියනවා. ஆனால் என் தேவன் உன்னை பார்த்து ඔබ சொல்லுகிறார், ජීවත් වෙන්න කියලා. நீ வாழு. අද දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ ජීවත් වෙන. இந்த தேவன் ඉන්න පිළයිතිரு. நீ பிழைத்திரு. අද ජීවත් වෙන්න කියනවා. இன்று பிழைத்திரு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க போறார். தேவன் வாச தவத் அவஸ்தாවක් ඔබට எல்லாரும் දෙනවා. நினைச்சாங்க ඔක්කොම ඉතුවා. உன்னோட வாழ்க்கை முடிஞ்சுன்னு. ඔබගේ ජීවිතය உன்னை பெத்த தாய் கூட நினைச்சாங்க වදපු මව உன்னோட පවා வாழ்க்கை முடிஞ்சுன்னு. ඔබගේ ජීවිතය கர்த்தர் நிறைய பேரை உயர்த்த போகிறார். දෙවියන් වහන්සේ බොහෝ උසස් කරන්න உன் வாழ்க்கை உயர போகிறது. ඔබගේ ජීවිතය උසස් எங்கோ அழிய வேண்டி உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். අවදදෝ විනාශ වෙන්නට යුතු ඔබව දෙවියන් වහන්සේ උසස් කරයි. கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබව ජීවත් කරවන්නට යනවා. Bashandala barabadala. Oh sheriande kalabaria. Lishakiriande kalabara. Mama bune yaksha kantana. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். අද සමහර දේවල් too late වගේ තියෙන්න පුළුවන්. இன்று சில காரியங்கள் அதிக தாமதமாகி விட்டது போல் இருக்கலாம். ඇයි මේ දේශනාව? ஏன் இந்த பிரசங்கம்? උන්වහන්සේ පසු කරලා ගිය වගේ පේන්න පුළුවන්. அவர் கடந்து போகிறவரை போல காணப்படலாம். ඒවස නැති වෙලා, வீடுகள் இழக்கப்பட்டு, බඩු බාහිර නැති වෙලා, பொருட்கள் இழக்கப்பட்டு, උන්වහන්සේ පසු කරලා ගිය වගේ පේන්න පුළුවන්. அவர் கடந்து போனவரை போல காணப்படலாம். නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் தேவனோ ඔබගේ ජීවිත තුළට එන්න යනවා. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார். ඔබ විස්මඩපත් වෙන්න යනවා. நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். ඔබ පෑගෙන පිණිස සිටිනවා. நீங்கள் மிதிக்கப்படும் தருவாயிலே இருக்கிறீர்கள். ඔබ මිනිසු පාගනවා. மனிதர்கள் உன்னை ඔබ மிதிக்கிறார்கள். ප්‍රේම කරපය ඔබ පාගනවා. நீ நேசித்தவர்களே உன்னை மிதிக்கிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ ஆனாலும் தேவனோ අද ඔබ ජීවත් කරන්න යනවා. இன்று உன்னை வாழ வைக்கப் போகிறார். අද රාත්‍රී ආස්කම් වෙයි. இன்று இரவு අద్భுතங்கள் நடக்கும். இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்றேன். මේ ස්ථානයේ ඉන්න සියලු දෙනාට මම කියන්නේ இந்த செய்தி சாதாரண செய்தி அல்ல. මේ පණිවිඩය සාමාන්‍ය පණිවිඩයක් නොවේ. இது உங்களை வாழ வைக்கிற செய்தி. මේ පණිවිඩය නම් ඔබව ජීවත් කරවන පණිවිඩයයි. ஆழ்கடலை மூழ்க வேண்டிய உனக்கு මා මූදේ ගිලින්නට යුතු ඔබට கடவுள் உனக்கு ஒரு அக்கறையை காட்டப் போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ කරේ ලැබියාවෙන් உனக்கு ஒரு அக்கறையை காட்டப் போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ ගැන සලකන්න දෙවියන් වහන්සේ ගොඩක් ඔබට පෙන්වන්නවා. அவர் அக்கறையை காட்டப் போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබට එගොඩක් පෙන්වනවා. நீ அக்கறைக்கு செல்ல போகிறார். ඔබ එගොඩට යන්න යනවා. உன் லைஃப் அடுத்த லெவலுக்கு போகுது. ඔබගේ ජීවිතය අනිස්ථාවරයට යනවා. அதை நம்பு. ඒ දේ විශ්වාස කරන්න. நம்பு. ඒක විශ්වාස කරන්න. அதை நம்பு. ඒක විශ්වාස කරන්න. உன்னை பார்த்து பிழைத்துன்னு சொல்ற. ඔබ වල්ලා කියනවා එතුමා ඔබ ජීවත් වෙන්න කියා. நிறைய பேர் வாழ போறீங்க. බොහෝ දෙනෙක් ජීවත් වෙන්නට යනවා. வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு நினைச்ச நீங்க வாழ போறீங்க. ජීවිතේ සියල්ල ඉවරයි කියා හිතපු ඔබ ජීවත් වෙන්නට යනවා. සෑම දින දෑත සුවසෙන්න මොතේ මාබනේ ආක්ෂා කරනවා. උගත් දෙනෙක්ට විශ්වාසය ගොඩක් ස්ට්‍රෝං තියෙනවා නම්
අද රාත්‍රියේ ඔබ ආස්කමක් ලබන්න පුළුවන්. මේ සතියේ පුදුම ආස්කමක් ගාක ලබාගනි. தேவனா செய்தேக்காய். கடவுள் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைத்து ஆண்டவர் செய்வார் என்று பெரிய நம்பிக்கை உண்டு பண்ணிக்கோ. இன்றைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கும். நினைக்காத ஒரு அற்புதம். ஆண்டவர் கடந்து போனது போல இருக்கலாம். ஆண்டவனுக்கு அதிசயம் செய்வார். வல்லமை உண்டு. பிசாசின் வல்லமைகள் இந்த ராத்திரி நீங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தகாரத்தின் வல்லமைகள், யக்ஷ பலவேக, අසුද්ධ බලවේග මේ ස්ථානයේ සිටින බලයක් නැහැ. මා අනකරන ඉවත්වන පිණිස මගේ ජීවිතේ කිසිම කෙනෙක්ගේ ජීවිතේ කිසිම බලවේගයක් ඉඳයිති නැහැ. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් ඉවත්වන පිණිස මා අනකරන ස්වාමිනේ මෙතන ගාකගේ ජීවිතේ ඔබ පසු කරලා ගියාද කියන ප්‍රශ්නයක්. ඇයි මේ ප්‍රශ්න තාම තිබෙන්නේ? ඔබ අපි අත්හැරලා ගියාද? ස්වාමිනේ, ඒ වගේ ඉන්නව අය අද විශ්වාසයක් ඇති කරනවා. ඔබ පසු කරලා ගියේ නෑ. මට ආස්කමක් සිදු වෙයි කියලා. ආස්කමක් සිදු වේවා. අද රාත්‍රියේ ආස්කම් සිදු වේවා. අද රාත්‍රියේ ආස්කම් සිදු වේවා. රෝගවල ඉවත් වෙන්න මාන කරනවා. මුදල් ප්‍රශ්න වල ඉවත් වෙන්න මාන කරනවා. ආර්ථික ආශිර්වාද ලැබේවා. සඵලත්වය ලැබේවා. ප්‍රශ්න වේදනා ඉවත් වී නිදාස මේ මොහොතේ ලැබේවා. මේ සෙනගෝම ආශිර්වාද කරනවා. பிசாசின் வல்லமைகள், செய்வினையின் வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் நீங்கி இவர்கள் விடுதலை பெறட்டும். சத்துருவின் வல்லமைகள் நீங்கட்டும். மனதிலே விடுதலை இல்லாமல் மனதிலே வேதனைகளோடு இருக்கவளுக்கு விடுதலை வருவதாக. நோய்கள் நீங்கட்டும். மனபாரங்கள் நீங்கி விடுதலை பெறட்டும். அக்கறைக்கு செல்லட்டும். இன்றைக்கு ராத்திரி அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த வாரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும். பண பிரச்சனைகள் நீங்கட்டும். எதிர்பாராத ஆச்சரியப்படுகிற நன்மைகள் உண்டாவதாக. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் நன்மைகளை பெற்று ஆசீர்வாதமாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ආශිර්වදිக்கிறேன். ජීවල நல்ல பிதாவே, ආමේන්. අපි දැත සුවදේ වාසය ලබාගමු. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුතු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම සහ දේව ආශිර්වාදය ඔබ සෑම දිනා සමග අද සදාකල්ටත් ඔබ සමගම පැවතේවා. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடு என்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. சபை சத்தமாக ஆமென். God bless you.